ஆளுமைமிகு யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தான். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறுகிய கால அவகாசத்தில் ரொம்ப 2 3 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிற அவகாசம் கொடுத்து வர 36க்குள்ள, அதாவது இன்னைக்கு தான் நான் அந்த வீடியோ போடுறேன். 36/20/2026க்குள்ள பென்ஷன் சம்பந்தமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, சம்பள கமிஷன் சில பர்டிகுலர்ஸ் எல்லாம் உடனடியாக அனுப்பணும்னு கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து ஆன்லைனில் தான் அனுப்பணும். நீங்கள் வந்து ஹார்டு காப்பியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷனோட கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 1/1/2018 அன்னைக்கு பழைய பென்ஷன் திட்டத்தில் எவ்வளோ இருந்தாங்க, என்பிஎஸ் திட்டத்தில் எவ்வளோ உயர்ந்திருந்தாங்க அந்த விவரம். அப்புறம் 1/1/2026 அன்னைக்கு பழைய பென்ஷனில் எவ்வளோ இருந்தாங்க, என்பிஎஸ்ல எவ்வளோ இருந்தாங்க, அதோட ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் இருக்கு பாருங்க, யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், அதில் எவ்வளோ இருந்தாங்க கேட்டிருக்காங்க. அதில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 3 பென்ஷனுக்கும் தனித்தனியாக கேட்டிருக்காங்க. 7வது சம்பள கமிஷன் பரிந்துரைப்படி மொத்தம் 18 பே ஸ்கேல் இருக்கு, 1லேருந்து 18 வரைக்கும். இந்த ஒவ்வொரு பே ஸ்கேல்லையும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு முடிவு வரும். ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர்னு கேட்கல, ஒவ்வொரு பே ஸ்கேல்லையும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதோட அல்லாமல் மத்திய அரசின் அமைச்சகங்கள் அதோட என்ன கேட்குறாங்க, யார்கிட்ட கேட்டிருக்காங்க, மத்திய அரசுடைய மினிஸ்ட்ரிஸ், அமைச்சகங்கள், டிபார்ட்மெண்ட், துறைகள், அமைப்புகள், ஆர்கனைசேஷன்ஸ் மற்றும் ஆபீஸ் எல்லாத்துலேருந்துமே 30/6/2026க்குள்ள இந்த விவரத்தை உடனே கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? அதில் இந்த 3/11/2022 அன்னைக்கு இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது சம்பள கமிஷனுக்கான பரிந்துரை குறிப்பு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து 10(2)(e)(1) மற்றும் 2(e)(2) என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, என்பிஎஸ் யூபிஎஸ் திட்ட பணிக்கொடை டிசிஆருக்கு என்ன விவரம், அதே போல பங்களிப்பு இல்லாத பென்ஷன் திட்டம்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஓபிஎஸ், இதனுடைய ஓய்வு கால பலன்கள், இதையெல்லாம் நீங்க பரிசீலனிக்கன்னு சொல்றது ரொம்ப முக்கியமான அம்சம். அதை விட முக்கிய அம்சம் ஒன்று இருக்கு, அதை பார்க்கலாம். அதை விட முக்கிய அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஓய்வு திட்டங்கள், கிராஜுவிட்டி, அதெல்லாம் திரும்ப பரிசீலிக்கு முன்னால இதனால வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏற்படக்கூடிய செலவு எவ்வளவுங்கிறது நீங்க முக்கியமா பார்க்கணும். எந்த செலவு? இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு பாருங்க, அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் நீங்க முதல்ல பரிசீலிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க பரிந்துரை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்துல செலவு எதை பத்தி கேட்டிருக்காங்க, ஓபிஎஸ்க்கு தான் கேட்டிருக்காங்க, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு தான் செலவு பத்தி கேட்டிருக்காங்க. சரி, இதுல முக்கியமா வந்து இது நான் சொல்லல, இது வந்து அந்த ஸ்டாப் நியூஸ்லயே தகுதி இருக்கு. மேற்கண்ட தரவுகள்ல யூபிஎஸ்சிக்கு தனி காலம் கொடுத்து தனி விவரம் கேட்கறது கவனிக்கத்தக்கன்னு சொல்லியிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து யூபிஎஸ் வந்து 1/4/2022 வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஆப்ஷன் கொடுத்தோம். அன்னைக்கு தேர்வுள்ளவங்க புதுசாக வரவங்க எல்லாருமே யூபிஎஸ் தான் சொன்னாங்க. ஆனால் 30/6/2020 வரைக்கும் டைம் மறுபடியும் கொடுத்தாங்க, எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க, அவ்வளோ பேர் சேரலை. மறுபடியும் 30/9/2025 வரைக்கும் டைம் கொடுத்தாங்க, சேரலை. மறுபடியும் 30/11/2025 டைம் கொடுத்தாங்க, சேரலை. அதுக்கப்புறம் அவங்க டைம் கொடுக்கல. அன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த திட்டத்தில் சேர்ந்துருந்தவங்க 1,23,000 பேர் அளவு தான். அதுக்கு மேலே அது மொத்தம் 23 லட்சம் பேரில் யூபிஎஸ்சிக்கு நான் வர்றேன்னு சொன்னவங்களோட எண்ணிக்கை வெறும் 1,23,000 தான். அந்த வகையில் இந்த மேற்கொண்ட தரவுகளில் யூபிஎஸ்சிக்கு தனி காலம் கொடுத்து விவரம் கேட்டுக்கிறது கவனிக்கத்தக்கதுன்னு ஸ்டாஃப் நியூஸ்லேயே இந்த அம்சம் இருக்கு, அது அவங்களே சொல்லியிருக்காங்க. அதே போல் இப்போ இவ என்ன பண்ணுவாங்கன்னா, என்னென்ன தரவுகள் கேட்குறாங்கன்னா, விவரங்கள் எவ்வளவு ஓபிஎஸ் பயனாளி, எவ்வளோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்புறம் யூபிஎஸ்ஐ தேர்வு செய்வதில் எத்தனை பேர், என்பிஎஸ்க்கு ஓபிஎஸ்லேருந்து என்பிஎஸ்க்கு பெயர்ந்தோர் எண்ணிக்கை, அதாவது அந்த 1/1/2024 அன்னைக்கு ஓபிஎஸ்ங்கிற அந்த ஸ்கீமில் இல்லாமல் இந்த என்பிஎஸ்க்கு வந்தாங்க பாருங்க, அவங்க எத்தனை பேர், அதுக்கப்புறம் யூபிஎஸ்ஐ தெரிவு செய்த விவரம், அது என்னென்ன யார் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே விட சம்பள நிலைப்படி பென்ஷன் செலவு, என்னென்ன பே ஸ்கேலில் இருக்கிறவங்களுக்கு இதனால ஓபிஎஸ்ல எவ்வளோ செலவாகுது, என்பிஎஸ்ல எவ்வளோ செலவாகுது, யூபிஎஸ்ல எவ்வளோ செலவாகுதுன்னு விவரம். சம்பள நிலைப்பெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் பதவி வாரியாகவும் கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, ஒரே சம்பளத்தில் 2 பதவி கூட இருக்கலாம், அல்ல 3 பதவி கூட இருக்கலாம். ஆகையினால என்ன சொல்றாங்க, சம்பள நிலை பிரகாரம் கேட்குறாங்க, பதவி வாரியாகவும் யூபிஎஸ்ல எவ்வளோ பேர், என்பிஎஸ்ல எவ்வளவு, அவங்க எவ்வளோ செலவுங்கிறத ஒன்று கேட்குறாங்க. அதோடு இல்லாமல் என்ன கேட்குறாங்க, எதிர்கால பென்ஷன் செலவு, வருங்காலத்தில் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பென்ஷன் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்து கொண்டு பர்சனலி கமிஷன் என்ன பண்ணும், துவங்கும். இதை சொல்கிறதுக்கு முன்னே எவ்வளோ இதனால கமிட்மெண்ட் எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு பரிச்சு, அதனால முடிவு தெரிஞ்சுக்கிட்டு தான் கமிஷன் வந்து பரிந்துரை துவங்கும்.
இதுல இன்னும் முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால இப்ப என்ன பார்க்கப்படுதுன்னா, 8வது பே கமிஷனுடைய முக்கிய அம்சம் என்னன்னு ஓய்வூதிய சீரமைப்பு தான் கமிஷனை உற்று நோக்கப்படும் அம்சமாக இருக்கின்றது. முக்கிய அம்சங்கிறது இந்த 8வது பே கமிஷன்ல பென்ஷன் சீரமைப்பு தான். ஓபிஎஸ் ஆகட்டும், யூபிஎஸ் ஆகட்டும், என்பிஎஸ் ஆகட்டும், அதை ஸ்ட்ரீம்லைன் பண்றது தான் இந்த பே கமிஷனுடைய முக்கிய அம்சம்னு சொல்லிட்டு நினைக்கப்படுது. ஆகையினால இந்த கமிஷனின் இந்த முன்னெடுப்பு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாடு முழுவதும் உள்ள ஊழியர்கள், பென்ஷனர்கள் மற்றும் சேவை சங்கங்கள் மிக உன்னிப்பாக கவனித்து வருகின்றன சொல்லியிருக்காங்க. இதுல இது ஸ்டாப் நியூஸ் தான். நாடு தரவு முழுவதும் கிடைத்த பிறகே பரிந்துரை வேணும் தெரிய வரும். இதுக்கிடையில பென்ஷனர் பற்றிய விவரம் மட்டும் கேட்கல, குறுகிய கால அவகாசத்துல ஸ்டாஃப் பர்டிகுலர்ஸ், அதாவது ஒரு பதவியிலையும் எவ்வளவு பேர் ஸ்டாஃப் இருக்காங்க, ஒரு சம்பள நிலையும் எவ்வளவு ஸ்டாஃப் இருக்காங்க, அதுல எவ்வளவு பேர் ரிட்டையர் ஆகியிருக்காங்க, எவ்வளவு பேர் ரிசைனேஷன் பண்ணியிருக்காங்க, ரிட்டையர் ஆனவங்கள எவ்வளவு வயது முதிரோட எவ்வளவு பேர் ரிட்டையர்மெண்ட், கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் எவ்வளவு, விஆர்ல போனவங்க எத்தனை பேர் அப்படின்னு ஒன்னொன்னு வேற கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் இல்லாமல் ஜிபிஎஃப் பற்றி வார்த்தை கேட்டிருக்காங்க. ஜிபிஎஃப் எத்தனை பேர் இருக்காங்க, இன்னும் தேதியில எவ்வளவு பேர் இருக்காங்க, போன 2023 எவ்வளவு, 24 எவ்வளவு, 26 எவ்வளவுன்னு சொல்லிட்டு வருஷ வாரியா எவ்வளவு பேர் ஜிபிஎஃப்ல இருக்காங்க, அவங்க பகுதி வரைவு, அதாவது பார்ட் ஃபைனல் எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, அதே போல அட்வான்ஸ் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க ஆகிய எல்லா விவரத்தையுமே கேட்டிருக்காரு. இதுல என்ன கவனிக்கிறது, ஜிபிஎஃப்ல இப்போ நம்ம கொடுத்த அந்த கமிஷன் கொடுத்த கோரிக்கையில என்பிஎஸ் யூபிஎஸ்காரங்களுக்கு ஜிபிஎஃப் கொண்டு வரணும். இப்போ ஜிபிஎஃப்க்கு 7.1 இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு. அது இபிஎஃப் உள்ள மாதிரி, எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஃபண்டுக்கு உள்ளது மாதிரி 8.25 இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னா கோரிக்கை கொடுத்துருக்காங்க. ஜிபிஎஃப்க்கு இன்ட்ரெஸ்ட் தீர்மானிக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸு. ஆனால் இபிஎஃப்க்கு இன்ட்ரெஸ்ட் தீர்மானிக்கிறது அங்க ஒரு அறங்காவலர் குழு இருக்கு, தர்ம காவத்த குழு இருக்கு, ஏபிஎஃப்க்கு அவங்க தான் தீர்மானிப்பாங்க. ஆக இவ்வளவு உள்ள நிலைமையில ரொம்ப குறுகிய காலத்துல பென்ஷன் தரவுகளை கேட்டிருக்காங்க. விடை என்னங்கிறது சீக்கிரமே தெரிய வரும்.